இவருக்கும் தமிழ் வணக்கம். ஜனநாயகத்தில் கொஞ்சம் கூட ஹோப் ஏதாவது வந்துடாதான்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நேரத்தில் நேற்று நைட்டு வந்த ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஆம் ஆத்மி கட்சியில் முன்னாடி இருந்த ராகவ் சத்தா இப்போ பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது யாரை எதிர்த்து இவர் கேள்வி கேட்டாரோ கடைசியில் அவங்களோட கட்சியே போய் சேர்ந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி பிஜேபி பற்றி தப்பாக பேசினது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ட்வீட்டு போஸ்ட் உட்பட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆம் ஆத்மி கட்சியோட பெரிய முகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பினாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் முதுகில் குத்துன மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. இப்போது பிஜேபியில் போயிட்டு இவர் என்ன பண்ண போகிறாருன்னு யாருக்கும் ஏதோ ஐடியா இல்லை. வேணா கொஞ்ச நாள் இவர் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கலாம். ஏன் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு புது கட்சி தொடங்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஏன் இப்படி பிஜேபியில் போய் சேர்ந்தாருன்றது தான் எனக்கு இன்னும் தெரியலை. பட் ஆனால் இப்போ நிறைய பேரோட கேள்விக்குறி என்னென்னா, இப்போ எல்லா சோஷியல் இஷ்யூஸும் பேசி இந்த மாதிரி நிறைய கேள்வி எழுப்பின விஷயம் எல்லாத்தையும் பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இனிமேல் பட்டு கேள்வி எழுப்புவாரான்றது தான் இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி. நியாயத்தை பேசின ஆம் ஆத்மியிலே இவரை வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ பிஜேபியில் சொல்ல ஆகணும். காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு. இதே மாதிரி மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.